குறைவை நான் நிறைவாக்குவேன். ஆண்டவர் உங்களுடைய குறைவை நிறைவாக்குகிறவர். நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே ஒரு நிறைவான ஆசீர்வாதம். சமாதானம்னா நிறைவான சமாதானம், சந்தோஷம்னா நிறைவான சந்தோஷம், வீட்டுக்குள்ள சமாதானம்னா நிறைவான சமாதானம், ஆரோக்கியம்னா நிறைவான ஒரு ஆரோக்கியம், ஒரு வியாபாரம், தொழில், வருமானம்னா நிறைவான ஆசீர்வாதம். இதான் ஆண்டவருடைய விருப்பம், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். அப்படி இல்லையே, குறைவாலாம் இருக்குது, கஷ்டப்பட்டுக்கிட்டே தானே இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய குறைவை நான் நிறைவாக்குவேன். அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். சிலுவையில நம்முடைய பாவம், சாபம், வியாதி எல்லாத்தையும் சுமந்து முடிச்சு நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்க தன்னை பலியாய் கொடுத்தார். இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், என் மகளே உன் குறைவை நிறைவாக்குவேன், என் மகனே உன் குறைவை நிறைவாக்குவேன். எந்த காரியத்துல உனக்கு நிறைவு வேணும், எங்க குறைவுபட்டு இருக்கிற அதை சொல்லு, நான் அதை நிறைவாக்குவேன். நீங்க மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த காரியத்துல நான் குறைவுபட்டு இருக்கிறேன், இந்த காரியத்துல எங்களுக்கு குறைவு காணப்படுது, எங்களுக்கு நிறைவாக்கி தாரும், ஆசீர்வாதி. இன்றைக்கு கேளுங்க, இன்றைக்கு அந்த அற்புதம் உடைய வாழ்க்கையில நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா?